அனைவருக்கும் வணக்கம். கேரள மாநிலம் திருச்சூரில் அமைந்திருக்கும் குருவாயூரப்பன் ஆலயத்துடைய அமைப்பு போலவே ஒத்த அமைப்பு கொண்டு திருச்சியில் அமைக்கப்பட்டிருக்கும் குருவாயூரப்பன் கோயிலை தான் இன்றைய காணொளியில் பார்க்கவிருக்கிறோம். கேரளா வரைக்கும் சென்று வழிபட முடியாதவங்க இங்கு வழிபட்டே குருவாயூரப்பனுடைய அருளை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதல் சிறப்பம்சங்கள் இந்த கோவிலில் இருக்குது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முத்தரசனூர் காவேரி நகரில் சக்தி சங்கர நந்தவனம் என்ற இடத்தில் அமையப்பட்டிருக்கும் குருவாயூரப்பன் கோவில். இங்கே குருவாயூரப்பன் மட்டும் இல்லாமல் ஐயப்பன், வேட்டை குருமகன், கருடாழ்வார், பிள்ளையார் மற்றும் மகான்களான காஞ்சி பெரியவர், ஷீரடி சாய்பாபாவும் அமர்ந்திருக்காங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்ற வரிசைக்கேற்ப நம்ம முன்னோர்கள் தெய்வத்துக்கு முன் வரிசையில் குருவை தான் வச்சுருக்காங்க. அதனால் முதலாவதாக இந்த ஆலயத்தில் விற்றிருக்கக்கூடிய மகான்களை பற்றி பார்ப்போம். 2011ஆம் ஆண்டு ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள் அப்படிங்கக்கூடிய காஞ்சி பெரியவர் தன்னோட சீடர்களோட இங்கு இருக்கக்கூடிய ஒரு மாமரத்தின் கீழே அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆசிகளை வழங்கியிருக்காரு. பின்னர் மாமரத்துக்கு கீழேயே காஞ்சி பெரியவர் விக்கிரகம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. அதுக்கும் சற்று தள்ளி அருகிலேயே ஷீரடி சாய்பாபாவின் விக்கிரகமும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. குருவருள் திருவருள் முன்னிற்க அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப வாழ்க்கையில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் குருமார்களுடைய அனுகிரகம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இவங்களை வழிபாடு பண்ணுறதும் விசேஷமான பலனை கொடுக்கும்ன்றது எந்தவித ஐயமும் இல்லை. பிரதான சன்னதியில் குழந்தையுடிவ கிருஷ்ணரான குருவாயூரப்பனும், அதனை தொடர்ந்து ஐயப்ப மூர்த்தியும், அதன் பின்னர் சிவனின் ஒரு வடிவமாக கருதப்படும் வேட்டைக்கொரு மகன் சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு. வேட்டைக்கொரு மகனை வழிபாடு செய்வோருக்கும் சரி, வேட்டைக்கொரு மகன் வீற்றிருக்கக்கூடிய இடத்துல இருக்கும் சரி, தண்ணீர் பிரச்சனை வரவே வராதுன்றது இவருடைய சிறப்பம்சம். வேட்டைக்கொரு மகனை இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பாக 12,008 தேங்காய்களை ஒருவரை உடைத்து அதன் பின்னர் இந்த ஆலயத்தில் வேட்டைக்கொரு மகனை பிரதிஷ்டை செய்தது குறிப்பிடத்தகுந்தது. குருவம்மாள் என்ற கிருஷ்ண பக்தை குருவாயூரப்பனுக்கு சிகப்பு நிற குண்டுமணிகள் சாற்றி வழிபட்டாங்க. அதே நினைவாக பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற இங்கு சிகப்பு நிற குண்டுமணிகள் சாற்றி வழிபடுவதும் வாடிக்கையாயிருக்கு. அடுத்ததா வேண்டுதல் வைப்பவர்கள் எடைக்கு சமமான தானியங்களை துலாபாரத்தில் வைத்து காணிக்கையாக செலுத்துவதும் வாடிக்கையாக இருக்குது. இந்த ஆலயத்தில் பிரதான சன்னதிகளில் வழிபாடு செய்யும் ஆண்கள் மேல் பாகத்தில் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை முற்றிலுமாக நீக்கம் செய்து வழிபாடு செய்ய வேண்டியது கட்டாயமாக உள்ளது. துளசி, விபூதி, சந்தனம் பிரசாதமாக வழங்கப்படுது. இங்கு வழங்கப்படும் சந்தனம் திருச்சூர் குருவாயூரப்பன் ஆலயத்திலிருந்தே வழங்கப்படுகிறது அப்படின்றதும் சிறப்பானது ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. சிறப்பு அன்னதான கூடமும் தனியாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. நாம சங்கீர்த்தனம் மற்றும் பிறந்த 6 மாத குழந்தைகளுக்கு முதலில் அன்னமூட்டும் நிகழ்வான அன்னப்பிரசன்னமும் இங்கு இருக்கக்கூடிய நாராயணிய மண்டபத்தில் நடைபெறுகிறது. கோவிலில் சன்னதிக்கு முன்பு மிகப்பெரிய குலம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் பொற்றாமரை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்படக்கூடிய நிகழ்வான கஜேந்திர மோட்சமும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது முன்னொரு காலத்தில் விஷ்ணு பக்தரான கஜேந்திரனின் யானை தாமரை மலர்களை கொண்டு விஷ்ணு பகவானை வழிபட்டு வந்திருக்கு. விஷ்ணு பகவானுக்கு தாமரை சாற்றி வழிபட வேண்டி குளக்கரையில் தாமரை மலர்களை பறிச்சுக்கிட்டு இருந்த சமயம் முதலில் கஜேந்திரனுடைய காலை கவ்வியது. தன்னை காப்பாற்ற வேண்டி வைகுண்டபதியான விஷ்ணுவை அழைக்க விஷ்ணு பகவானும் கருட வாகனத்தில் வந்து கஜேந்திரனுக்கு மோட்சம் வழங்கிய நிகழ்வு கஜேந்திர மோட்சம். இந்த நிகழ்வை பிரதிபலிக்கக்கூடிய விதமாக இந்த குளத்தில் வடிவமைச்சிருந்தாங்க. குளத்தை சுற்றி பூச்செடிகள், மரங்கள்னு அனைத்தும் ஒரு சோலைவனம் போல காட்சியளிக்குது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஸ்டோன் பெஞ்சுன்னு அழைக்கப்படும் கல்லில் அமையப்பட்ட இருக்கைகளில் அமர்ந்து எழிலுற இருக்கக்கூடிய மரங்களையும் குளத்தையும் பார்த்து ரசிக்கலாம். இந்த கோவிலுக்கு ஆடை கட்டுப்பாடு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஆண்கள் கைலி, டிராயர் போன்ற ஆடைகளை அணிந்தால் அனுமதி மறுக்கப்படுது. அதுபோல் பெண்களும் லெகிங்ஸ் மற்றும் ஜீன்ஸ் போன்ற இறுக்கமான ஆடைகள் மற்றும் துப்பட்டா இல்லாமல் ஆடைகளை அணிதல் போன்றவைகளுக்கும் அனுமதி மறுக்கப்படுது. கோவில் நடையானது காலை 6 மணி முதல் நண்பகல் 11 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த ஆலயத்தை பற்றிய பயணம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மற்றொரு காணொளியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.